நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற நதி, அது ஒன்றுதான். அது வட்டாத ஜீவ நதி. ஆனால் இப்பொழுது ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமேல் அணைக்கட்டு, நதி ஒன்று அணைக்கட்டு, இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீரை நிறுத்தியது. அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்திருக்கிறது. நானும் சென்று பார்த்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல் சோழங்குப்பம் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள். அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிக்கலடைந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, அந்த அணையை பற்றி முழுதும் தெரியும். மாண்பு உறுப்பினர் இந்த கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்துகிற முயற்சியை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சி திம்மாபுரம் அருகே தென்பை நாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைத்தல் சுமார் 300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி நிலவும். நிலத்தடி நீரும் உயரும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்ட 10 கோரிக்கைகளும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக திட்ட மதிப்பீடு 20 கோடி ரூபாய் என்று அந்த கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடுப்பணையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னோருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், 2 தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நியாயம். நான் கூட பார்த்தேன். ஒரு தடுப்பணை கட்டினால் 1 மைல் நீளத்துக்கு தண்ணீர் ஆண்டு கணக்கில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கருத்தில் எல்லாம் நீர் விட்டு குடிநீர் பிரச்சனை, பயிர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போகிறது. ஆகியனால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு 1 அல்லது 2 தடுப்பணையாவது கட்டலாம். அதை நம்முடைய தென்னரசு அவர்கள் அது அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டை எடுத்துக் கொள்ளுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை. 13 கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும், அவ்வளவுதான். எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சனையே எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஔவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை, நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை, பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் இழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நெருடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தங்கள் பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவைத் தலைவரே, ஔவையாரில் ஒருவர் அல்ல 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு ஔவையார். ஆனால் புறநாட்டிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு, பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? மாண்புமிகு உறுப்பினர் ஓஎஸ் மணியன். எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே, இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாளுக்கு உரிய சொல்.